ஏட்டி நெட்டவள்ளி, இந்த சோபா என்னத்துக்குன்னு கேக்குறேன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இந்த சோபா எதுக்கு இந்த வீட்டுல இருக்குது சொல்லு, கொஞ்சம் நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோபா என்னத்துக்குன்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? தெரிஞ்சிட்டு கேக்குறீங்களா இல்ல தெரியாம தான் கேக்குறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏட்டி அறிவு கட்டவல, சோபா என்னத்துக்கு? குந்தறதுக்கு தானே. அதை விட்டுப்புட்டு வீட்டில் இருக்கிற துணி, துவைச்ச துணிமணி, தலகாணி, இந்த பிள்ளைங்க காலேஜ் போகிற பையி எல்லாத்தையும் கொண்டாந்து நப்பி வச்சுக்கிறீங்களே, எங்கெங்க குந்துறது? ஏதோ ஒரு ஒட்டு தப்பில் உக்காடுற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் கேட்குறாமே. அட இது பரவாயில்லடா மவனே, போன வாரத்தில் அரிசி மூட்டையை தூக்கி சோபா மேலே வச்சுக்கிறடாவா? வேற எங்க பண்ண உங்க மண்டை மேலேயே வைக்கிறது? கீழே வச்சாலும் தண்ணியை ஊற்றி நனைச்சப்படாதங்கிறீங்க. நான் வேற எங்க தூக்கிட்டு போற வர இடமெல்லாம் தலை மேலே வச்சுக்கிட்டே போகட்டுமா? ஏட்டி அரிசி இல்லாம கொண்டாந்து சோபா மேல வைப்பீங்க? அதுக்கு தான் தனியா பக்கெட் வச்சுக்கிட்டு அதில் கொட்டி வச்சுக்கிட வேண்டியதானடி. என்ன சோபா எதுக்கு? ஒரு உட்காந்து டிவி பார்க்கலான்னு வந்தா இந்த சோபாவை சுத்தம் பண்ணிவிட்டு உட்காரத்துக்குள்ளேயே டிவி பார்க்குற ஆசையா போயிடுது உங்ககிட்ட. ஆமா, பெரிய சோபா. ஒரு குஷன் வாங்கி போடுறதுக்கு சொன்னா நேரம் இல்லை, அப்படி இப்படின்னு ஒரு சாக்கு சொல்ல வேண்டியது. அதில் சோபாவில் உக்காலாம் இப்போ இறங்க மாட்டேங்குதா? சேர்ந்தாப்புல ஒரு அரை மணி நேரம் உட்கார முடியுதா? உட்கார இடத்துலலாம் போட்டு கட்ட குத்துது. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் குஷன் வாங்கிட்டு வாங்கன்னு. என்ன அப்படி வேலை நிற்க நேரம் இல்லாமல் ஆஃபீஸில் வேலை பார்ப்பீங்களா என்னமோ தெரியல. இப்போ நான் என்னாடி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? இதில் இருக்கிறதுல சுத்தம் பண்ணுன்னா மனுஷனை போட்டு கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறா. குஷனை வாங்க அதை வாங்கன்னுக்கிட்டு இந்த பிள்ளை விளையாடுறதுக்கு உக்காடுறதுக்கு உண்டா எல்லாம் போட்டு நப்பி வச்சுக்கிற. சரி, ஒரு சேரில் போட்டு உக்காரலன்னா அதில் ஒரு குத்தேரி துணியை போட்டு அடுக்கி வச்சுக்கிற. ஏன்டி என்னத்தான் பண்ணுற? வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த துணியை மடித்து ஒரு செல்ஃபில் வைக்கிறதுக்கு என்ன உனக்கு? துவைச்சி கொண்டாந்து அப்படியே நப்பி வச்சுக்கிறிய. ஏட்டம்மா அவனே, அவளுக்கு ஏதுற செத்தம் கூறி நிற்கிறதுக்கு நேரம் அம்புட்டு வேலை கிடக்கு அவளுக்கு. சோத்த ஆக்குறாளா இல்லையோ ஊரு கதை பேசுறதுக்கு ஓடி போயிடணும். இல்லைன்னா வச்சுக்க, அவளுக்கு அன்னைக்கு பொழுதே போவாது. அப்படி என்னத்தான் இந்த ஊரில் நடக்குது உலகத்துலன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. அது சோப்பால ஒரே எறும்பா கடிக்குதா. அதை படுத்துக்கிட்டு உக்கார முடியலங்கிறா. ஆனால் படுத்துக்கிட்டு எதையாவது தின்னுக்கிட்டு இறச்சிக்கிட்டு போயிடுறாடா. அதை கூட்டியும் அள்ள மாட்டேங்கிறா. ஒரு சுத்த பத்தமே இல்லாமல் ஒரே எறும்பா முக்கி கடிக்குது பார்த்துக்க. அது ஒன்றும் நான் இறக்கி கிடையாது. உங்கள் பேத்தி தான் அன்னைக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா குடும்பம்னு வாங்கி தின்னுக்கிட்டு இறச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு எறும்பா ஏறி என்னையுமே கடிச்சு வச்சு பார்த்துக்கிடுங்க. நான் இறக்கல, ஏன் மேலே போய் சொல்லாதீங்க. எறும்பு ஏறுதுன்னு தெரியுதில்ல, அதை சுத்தம் பண்ணணுமில்ல. ஒரு எறும்பு சாக்கு பீச்சு எதனா போட்டு விட வேண்டியதானே, பூச்சி பவுடர் எதனா. அப்படியே படுத்துக்கிட்டு கடி வாங்கிட்டு நீ எங்கள் மேலேயே ஏறிக்கிட்டு மோச்சன்னு கடிச்சு வைக்குது. இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து வரத்துக்குள்ள சோபா மேல எதுனா இருந்துச்சு எல்லாத்தையும் தூக்கி கொண்டு குப்பையில எரிஞ்சு போய் பார்த்துக்கிடுங்க. எய்விங்க மும்பிட்டு சொல்றீங்கல்ல, நீங்களே எடுத்து மடிச்சு வச்சா அந்த துணியை ஊட்ட விட்டு ஓடி போயிருமா இல்லை மூக்கால அழுவுமா? எட்டி எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா நீங்க? வேலை இருக்குதோ இல்லையோ, நீங்களே எடுத்து மடிச்சு வச்சுட்டு போங்க. நான் வீட்டு வேலையும் எல்லாம் உனக்கு பண்ணி வச்சுட்டு போயிடறேன். நீ சும்மா உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஒரு பேச்சு சொன்னா எதிர்த்து நம்மளுக்கே வேலை சொல்லிட்டு கடப்பா இவ. இங்க பாரு நெட்டவழி, பொழுதோடைக்கு நான் வாரத்துக்குள்ள எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறேன். ஆமா, நான் சொல்லிட்டேன். பார்க்கலாம். அவ ஏன் செய்யாத போறாடா? நீயே சொல்லி சலிச்சு நீ ஏது செஞ்சினா தான். என்னமோ பண்ணுங்க, எனக்கு நேரம் ஆயிட்டு நான் கிளம்புறேன். எங்க சாயங்காலம் வரும்போது பானிபூரி இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வாங்க. நேத்தெல்லாம் ஊடெல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு டயர்டாகுது. பானிபூரி வாங்கிட்டு வா, ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு மட்டும் சொல்ல தெரியுது இல்ல. அப்புறம் நான் ஒன்று சொன்னேன் எதிர்த்து பேச்சுற. நான் அங்க வேலை டென்ஷன்ல மறந்து போயிடுவேன். நீ சாயங்காலமும் ஒரு போன் அடிச்சு ஞாபகப்படுத்து. போன் அடிக்கேன். இவ செய்யற வேலைக்கு இவளுக்கு ஹோட்டல் கடையில வேற வேணுமா? நல்லா புரிச்சேன். எது சொன்னாலும் மண்டைய ஆட்டிக்கிட்டு கிடக்குறான்.